ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏகே கிரியேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹார்வெஸ்ட் ஐவோ கேம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஏற்கனவே நான் பாதி ஸ்கோர் வந்துட்டு எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. வாங்க எடுக்கலாம். இப்போ இதுதான் நம்மளுக்கு நிறையா தேவைப்படுற மாதிரி இருக்குது. இதவே நம்ம எடுத்துடலாம். நம்ம இது பேர் கரும்பு ஃப்ரெண்ட்ஸ். போச்சு, அவுட் ஆகிட்டோம். சரி, இன்னொருக்கா நம்ம விளாட்லாம். பாருங்கள், இது மாதிரி தான் வரும். இப்போ எது நிறையா நம்ம எடுக்கணுன்னா ஆரஞ்சும் இதுவும் ஸ்ட்ராபெரி ஆரஞ்சும் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இது ஆரஞ்சா என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ உள்ளக்க போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பம்கின்னு, பூசணிக்காய். இப்போ நம்ம கரும்பு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரும்பு எடுக்கும் போது தான் நல்லா சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. அதனால் நம்ம கரும்பே எடுக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ்னால் அவுட் ஆயிடுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ட்ராபெரி எடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம பக்கத்தில் என்னென்ன நிறையா இருக்கோ நம்ம அதை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கூட இருக்கும். மேலே அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய பேரை சர்ச் பண்ணியிருக்கேன், காவியான்னு சொல்லிட்டு. மேலே வரும் யார் நிறையா பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்களோ இந்த மாதிரி வரும். இப்போ நான் ஒருத்தனை அவுட் பண்ணிவிட்டு நான் அவனோட இதெல்லாம் நான் எடுத்துருவேன். அந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமில் எனக்கு பிடிச்சதேவும். நம்ம இந்த மாதிரி எவ்வளோ நேரம் வேணாலும் விளாண்டுக்கலாம். ஆனால் இங்கே ஒரு ப்ளூ கலர் பாக்ஸில் ஒரு டைமிங் இருக்கு இல்லையா, இன்னும் ஹாஃப் தான் இருக்குது. அது மட்டும்தான் விளாட முடியும். இப்போ நானே அவுட் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு மேட்ச் மட்டும் போட்டுடலாம். இந்த கேம் விளாட ஒரு சாட்டிஸ்ஃபையாக ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த கேமுக்கு நெட்டே தேவையில்ல. அதனால் நீங்கள் ஜாலியாக விளாட்லாம். இந்த வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பிடிச்சது. லெமன் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு தெரிஞ்சு லெமன் நினைக்கிறேன். லெமன் மாதிரி தான் இருக்குது. ஒருத்தன் அவுட் ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவனோடது ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம். பம்கின் நம்ம எடுக்கலாம். இந்த பிங்க் எப்படியாவது அவுட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பிங்க் நம்ம அவுட் பண்ணலான்னு பார்த்தா அவன் நம்மளை அவுட் பண்ணிடுவான் போல். ஒருத்தன் அவுட் ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலைக்கு பிங்க்கும் அவுட் ஆகிட்டான். இந்த ப்ளூ அவுட் பண்ணணும். கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஆகிட்டான். இப்போ நம்ம போய் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு 36 தான் இருக்குது. எல்லாத்தையும் நம்மளே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவுட் ஆக போகிறான். அவுட் ஆகிட்டான். நம்மளும் இப்போ அவுட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஆக மொத்தம் இந்த கேமில் கொஞ்சோண்டி தான் இருந்தது. நம்ம அவுட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடு வேறு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதே மாதிரி இந்த கேமும் விளையாண்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபையாக இல்லை. எல்லாருமே நம்மளை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம குட்டியாக இருந்தோன்னா எல்லோரும் சாப்பிட்றாங்க, பெருசாக இருந்தாலும் சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் விளையாண்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் அவங்களே சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஒரு பக்கம் போனோன்னா இது ஒரு பக்கம் போகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்,
எங்கிட்ட போதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போதும். இந்த இது பேர் ஸ்னேக் ஸ்கிளாஷா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பம்ப்கின் தான் நம்ம நிறைய எடுத்துட்டோம். இன்னும் ஒரு மேட்ச் விளையாடிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சிடணும் இருக்கேன், பார்க்கலாம். கரும்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கரும்பு தான் ரொம்ப பிடிக்குமா, அதனால் கரும்புலேயே வந்து நிற்கிது. ஸ்ட்ராபெரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா லுக்காக இருக்குது. அதோட இந்த கரும்புமே நல்லா தான் இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரானுங்கன்னு பாரு. போச்சு, அவுட் ஆக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல் வின் ஆகி இது பண்ணலாம். இந்த ஆடு வேறு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வேறு லேட்டாக வரும். இப்போ நம்ம உங்களுக்கு வந்துட்டு காரு இந்த ஜீப் வந்துட்டு வேறு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த டச் பண்ணிங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் ரைட் சைடில் உள்ளதை. அதே இது லெஃப்ட் சைடில் உள்ளதை பண்ணிங்கன்னா இந்த சைடு பின்னாடி மாறிட்டே வரும். இப்போது நான் இந்த கார் தான் எடுத்திருக்கேன், செலக்ட் கொடுத்துட்டேன். இப்போது நான் இந்த கேம் விளையாட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பர்பிள் கலரில் இந்த பட்டன் சைடில் இருக்குல்ல, அதை டச் பண்ணலாம். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் கொடுத்துட்டு பம்ப்கின் இங்கே இருக்கா, ஸோ அதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஒன்றா தான் கொடுப்பாங்க. இது வந்து புதுசாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. இது நம்ம மட்டும் போகிற மாதிரி இருக்குது. ஒரு வேளை போக போக நல்லா இருந்தாலும் இருக்கும். இங்கே ஒரு ரெட் கலரில் ஒன்று இருக்கு இல்லையா, அது மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. எடுத்தோன்னா அவுட் ஆயிடுவோம். இதுவும் அதே கேம் மாதிரி தான், பட் ஆனால் இது மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது கொஞ்சம் நல்லா ஜாலியாகவும் இருக்குது. இந்த அவுட் ஆகிட்டோம் பாருங்கள். அந்த ரெட் கலரை டச் பண்ணோன்னா அவுட் ஆகிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நம்ம போக போக விளையாண்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னொரு ஆடு வந்துருச்சு. ஆடு முடியட்டும். இதாகிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே இதில் தான் இதுவும் வரும். பட் ஆனால் அந்த இது பேட்டர்ன் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு போனீங்கன்னா நிறையா லெவல்ஸ் இருக்கும். இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் வந்து முடிச்சிட்டேன். இங்கிட்ட போனால் தான் இனிமேல் வரப்போகிற இதெல்லாம் வரும். இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நம்ம இன்னும் கொஞ்சம் பாதி பண்ணணும். இதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்கு இல்லையா, அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போனால் தான் நம்மளுக்கு வேறு ஃப்ரூட்ஸு வேறு வெஜிடபிள்ஸ்லாம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய்.